எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் தான் பண்ண போறோம். இந்த டிராகன் ஃப்ரூட் ரெண்டு விதமான டைப்ல இருக்கு. ஒன்னு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், இன்னொன்னு பிங்க் கலர்ல இருக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர் வந்து ஜெல்லி ஃபார்மேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் வளவளப்பு தன்மை கம்மியா இருக்கும். ஆனா பிங்க் கலர்ல உள்ளது கொஞ்சம் வளவளப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடியதுதான். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம செய்யற பக்குவத்துல தான் இந்த டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரொம்ப அருமையா வரும். வாங்க அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிராகன் ஃப்ரூட்டை எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஈஸியா கட் பண்ணிடலாம். பாருங்க, இது வந்து ஒயிட் கலர். இந்த மாதிரி ரெண்டு பாதியா கட் பண்ணிட்டு இப்போ ஈஸியா கையாலேயே வந்து இந்த மாதிரி இதோட லேயர் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி கையால எடுத்தீங்கனாலே ஈஸியா வரும். பாருங்க, ரொம்ப அழகா வந்துச்சு. இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி அழகா ஜெல்லி ஃபார்மேட்ல வந்துடும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இதோட சீடு எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மில்க் ஷேக்குக்கு ரெடி பண்ணிடலாம். டிராகன் ஃப்ரூட்டை மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த டிராகன் ஃப்ரூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இந்த சுகருக்கு பதிலாக பனங்கல்கண்டு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மில்க்மெய்ட் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த மில்க்மெய்ட் சேர்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் பால் சேர்த்து அடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கடைசியாக பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்ன பால் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சி ஆற வச்சு அதை நல்லா சில்லுன்னு ஆக்கி அப்படியே சேர்த்துருக்கேன். பால் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஐஸ்கிரீம் சேர்க்கல. ஐஸ்கிரீம் சேர்த்தா இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுதலாயிடும். இதோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து சப்ஜா சீட் போட்ட மாதிரியே இருக்குங்க. அதோட சீடு வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு. இப்போ குடிச்சு பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. சீரியஸாவே சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. மாதுளம்பழ ஜூஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கு. இதுல அடிஷ்னலா வந்து நீங்க ஐஸ்கிரீம் சேர்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் மாறுபடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஐஸ்கிரீம் சேர்க்காம செஞ்சிருக்கேன். வேற எதுவும் ஃப்ரூட்ஸ் சேர்த்தாலும் மாறுபடும். அதனால இந்த ஃப்ரூட்ஸை மட்டுமே வச்சு இந்த மாதிரி சூப்பரா செய்யுங்க, செமையா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.